த்ரில்லர் தமிழ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் ஜஸ்ட் ஒரு கதை கிடையாது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவருக்கு உண்மையாவே நடந்த பயங்கரமான அனுபவம். நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த பழைய கோட்டை வீடு, அங்க இருக்கிறது வெறும் காற்றா இல்ல அதையும் தாண்டிய ஒரு பெரிய சக்தியா? கேளுங்க பயத்தோட. சரி, விஷயத்துக்கு வருவோம். திருச்சி பக்கம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயி நேம் தான் கார்த்திக் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண ஒரு தூரமான தோட்டம் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு ரொம்ப வருஷமாக போட்டி கிடந்த ஒரு ஜமீன்தாரோட வீடு. வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரு வியர்டான ஸ்மெல், ஒரு அழுகி போன பூ மாதிரி ஒரு வாசனை. ஆனால் நம்ம பசங்க தான் தைரியசாலிகளாச்சே, இது வெறும் தூசி டஸ்ட்டு தான் சொல்லிட்டு நைட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு சரியாக ஒரு 12:05 இருக்கும். கார்த்திக்கு தூக்கமே வரல. ஸோ வெளியே வராண்டால வந்து நிற்கிறான். அப்போ தோட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்தில் யாரோ தொங்குற மாதிரி ஒரு காட்சி. கார்த்திக் லைட் அடிச்சு பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் திரும்பி பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ் மேலே அந்த ஸ்மெல் வருது. சுரேஷோட கண்ணு மொத்தமா கருப்பா மாறிடுச்சு. அவன் மனித குரல்ல பேசாம ஒரு மிருகம் உருமுறை மாதிரி சத்தம் போடுறான். அந்த நேரத்துல சுரேஷ் பேசின வார்த்தை, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல டெமோகார்கன்ஸ் வரும்போது லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக் ஆகுமே, அந்த மாதிரி அந்த அறையில இருந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. கார்த்திக்கு பயத்துல வேற வழியே தெரியல. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு கருப்பசாமி கோவில் இருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புற ஒரு விஷயம், காவல் தெய்வம் கருப்பன் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் பக்கம் எந்த ஒரு துர்தெய்வத்தையும் வராதுன்னு. கார்த்திக் அப்படியே மனசுக்குள்ள, சாமி நீதான் என் நண்பனை காப்பாத்தனம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவன் கழுத்துல இருந்த கருப்பசாமி தாயத்தை எடுத்து சுரேஷ் மேல வைக்க போறான். சுரேஷ் மேல அந்த தாயத்து பட்ட உடனே ஒரு பயங்கரமான கத்தல், மொத்த வீடே அதிருது. ஒரு பெரிய குரல், விற்று என விற்றுன்னு கத்துது. சடனா எல்லாமே சைலண்ட் ஆகிடுச்சு. சுரேஷ் மயங்கி விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில ஒரு பெரியவர்கிட்ட கேட்டப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த வீடு கட்டிய இடத்துல முன்னாடி ஒரு பலி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமையோட ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆவியை அடக்கி காவல் காக்குறது நம்ம கருப்பசாமி தான். நேற்று நைட்டு கார்த்திக் பண்ண அந்த வேண்டுதல் தான் கருப்பனை அங்க வர வச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் இருக்கிற காவல் தெய்வங்களும் சரி, நம்ம நம்பிக்கையும் சரி, நம்ம எப்பவுமே காப்பாற்றோம். ஆனால் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம த்ரில்லர் தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான எபிசோட்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க.